Hi guys, Assalamu alaikum. Welcome to SL Lady Boss channel. இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிறது யூடியூப்பில் வைரலாக போயிட்டு கொண்டிருக்கிற ஃபூஃபு ரெசிபி. வாங்க எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம். ஃபூஃபு என்றது ஆஃப்ரிக்காவில் ஒரு ஃபேமஸான டிஷ். சொல்லப்போனால் அது அவங்களோட மெயின் கோர்ஸ்ன்றே சொல்லலும். அந்த ரெசிபி இப்போ வைரலாக போயிட்டு கொண்டிருக்குது. ஸோ அதை நாங்களும் ட்ரை பண்ணி பார்ப்போம்னு தான் செய்கிறேன். வெரி ஈஸி அண்ட் இன்க்ரீடியன்ஸை பொறுத்த வரையிலையும் எங்களுக்கு மிச்சம் இன்க்ரீடியன்ஸ் தேவையில்ல. மெயினாகவே இந்த மையோக்கா தான் தேவை. ஸோ ஃபர்ஸ்ட் மையோக்காவை பீசஸ்க்கு கட் பண்ணி எடுத்துக்கொள்ளணும். மையோக்காவில் இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னு சொன்னால் அந்த பாட்டை ரிமூவ் பண்ணிடுங்க. அண்ட் தென் இப்போ இதோட ஸ்கின்னை நாங்கள் ரிமூவ் பண்ணிக்கொள்ளணும். நல்ல மையோக்காவாக இருந்துச்சுன்னு சொன்னால் இந்த தோல் சீவக்குள்ள ஈஸியாகவே கலண்டு வந்துடணும். ஸோ அந்த மாதிரி மையோக்கா நல்லா வேக வச்சு எடுத்தாலும் மாவு மாதிரி இருக்கும். மையோக்கோட தோல் எல்லாம் சீவிட்டோம். இப்போ இதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கொள்வோம். கழுவி எடுத்தது எல்லாத்தையும் இப்போ சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கொள்ளணும். கட் பண்ணின பீசஸ் எல்லாத்தையும் ஒரு பெரிய பிளெண்டர் ஜாரில் போட்டுக்கோங்க. இப்போ இதை நாங்கள் நல்லா அரைச்சி எடுத்துக்கொள்ள போகிறோம். அரைக்கிறதுக்காக வேண்டி 1/2 கப் தண்ணி சேர்க்குறேன். உங்களுக்கு தண்ணி போதாத மாதிரி ஃபீல் ஆச்சுன்னு சொன்னால் இன்னொரு 1/2 கப் தண்ணி சேர்த்து இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. ஸோ பார்த்தீங்கன்னா நல்லா பேட்டர் ஒன்று மாதிரி அரைப்பட்டு வந்திக்குது. இப்போ இதை அப்படியே ஸ்டவ்வில் வச்சிடணும். இது கூட ஒரு 1 டீஸ்பூன் மாதிரி உப்பு சேர்த்துக்கொள்கிறேன். இதை நாங்கள் மெயினாகவே செய்ய போக்குள்ள நல்ல லோ ஃப்ளேமில் வச்சு செய்யணும். ஸோ இன்க்ரீடியன்ஸை பொறுத்தவரையில் மையோக்கா, உப்பு, தண்ணி இவ்வளோ தான் எங்களுக்கு தேவை. இதில் மெயின் ஸ்டெப்பே மிக்ஸ் பண்ணுறது தான். இந்த ரெசிப்பியில் ஒரு ஹார்டான பார்ட்டுன்னு சொன்னால் இந்த மிக்சிங் தான். கைவிடாமல் கிட்டத்தட்ட ஒரு 15 மினிட்ஸ்க்கு மாதிரி லோ ஃப்ளேமில் குக் பண்ணிகிட்டே இருக்கணும். ஃபியூ மினிட்ஸ்லேயே இந்த மாதிரி நல்லா திக்காகிறதுக்கு ஸ்டார்ட் ஆகும். அண்ட் எங்களுக்கு இதோட கன்சிஸ்டன்சி போக போக நல்லா ஜெல் மாதிரி வரணும். கலரும் எல்லோ கலருக்கு சேஞ்ச் ஆகும். அண்ட் தென் அது ஒரு டிரான்ஸ்பரண்ட்டாகவும் மாறும். லோ ஃப்ளேமில் வச்சு இதை செய்கிறதால தான் மையோக்கா நல்லா வெந்து இந்த மாதிரி ஒரு பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு வரும். அவ்வளோதான். இப்போ எங்களுக்கு தேவையான கன்சிஸ்டன்சிக்கு வந்துடுச்சு. இந்த பேன்லேருந்து இப்படி திரண்டு வர மாதிரி வரும். அண்ட் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை சர்வ் பண்ணுவோம். அவ்வளோதான். வெரி சிம்பிள். ஆனால் டேஸ்ட் நல்லாவே இருந்துச்சு. அண்ட் ஆல்சோ ஹெல்த்தியான ஒரு ரெசிபி. இது கூட சைட் டிஷ்ஷாக சிக்கன் ஆர் பீஃப் கிரேவி, ஃபிஷ் கிரேவி வச்சு சர்வ் பண்ணுங்கள். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான். நல்ல டேஸ்ட்டான ஒரு ஹெல்த்தியான ஆஃப்ரிக்கன் ஃபூஃபு ரெசிபி ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தேன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். இது தான் ஃபர்ஸ்ட் டைம் எங்களோட சேனலில் ரெசிபிஸ் பார்க்குறீங்கன்ற மறக்காமல் இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இன்ஷா அல்லாஹ் இதே மாதிரி நிறைய ரெசிபிஸ் ஃப்யூச்சரில் அப்லோட் பண்ணுவேன். அது இதையும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இதே மாதிரி புதிய ஒரு ரெசிபியில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டேக் கேர், பாய் அண்ட் அஸ்ஸலாமு அலைக்கும்.